5ஆம் அதிகாரம் 18வது வசனம். கதர் வசனத்தில் தேவையான ஆலோசனையாக சொல்லுவோம். நாங்கள் சொற்ப சில நிமிடங்கள் மட்டும்தான் நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில் எல்லாவற்றையும் சோதனை செய்வீர்கள். அப்படி செய்வது உங்களுக்கு கிறிஸ்துவுக்காக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லும்போது கர்த்தரை நான் எக்காலத்தையும் சோதிப்பேன், அவரது எப்போதும் வாய்ப்பு சொல்கிறார். அந்த புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் சோதனை செய்யும் வாக்கியத்தில் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த வருடமெல்லாம் தேவனுடைய நடத்தி இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு பாதையை நடத்தியிருக்கிறார். கடக்க முடியாத பாதையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டு. தகப்பன் தன் பிள்ளையை தோல்வியை சுமந்தது போல கடந்த பாதையெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அதனால தான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் சோதனை செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் நாம் நன்மை நமக்கு தேவன் செய்தாலும் தோற்றம் பண்ண வேண்டும். நன்மை கிடைக்காமல் போனாலும் தோற்றம் பண்ண வேண்டும். அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. நாங்கள் கட்டத்தர நேரத்தின் ஏற்றபடி தேவைக்கு ஏற்றபடி சில காரியங்கள்லாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் எல்லாவற்றையும் சோதனை செய்து படிக்கும். ஒன்று தேசனுடைய 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் சோதனை செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. நாம் எல்லாவற்றையும் சோதனை பண்ண வேண்டும். இந்த வருடமெல்லாம் தேவனுடைய நடத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் சோதனை செய்யணும்னா அது எப்படி நம்ம புரியுது? மைக்கு வால்யூம்ல தெளிவாக புரியுதா? தெளிவாக கேட்குதா? சேனல் கேட்குதா? கடைசி புரியுதா? உங்களுக்கு ஃபேன் வேணா போட்டுக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணவும் செய்யலாம். உங்கள் ஜன்னல் வேணா திறந்துக்கலாம், கொசு அதனால தான் லாக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன வசதி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் தேவ சமூகத்தை நல்லா அனுபவிக்கும். இதுதான் நாங்கள் பல காரியத்தை சொல்லிட்டே இருக்கோம். தியானத்தில் வரும்போது எல்லாவற்றையும் சோதனை செய்வது எப்படி? நாம் அநேகருக்கு தேவன் நன்மை செய்தவர்கள் தீமை செய்து அதிகம் போல அப்படி நாம் உணர்வோம். அது அப்படி அல்ல. தேவன் தீமை செய்யவில்லை. ஒரு தீமையுமே செய்யவில்லை. யோபுக்கு தேவன் நன்மை செய்தார், சாத்தான் தீமை செய்தார். யோபுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர், எடுத்தது பிசாசு. யோபுக்கே இது தெரியல. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தாரு சொல்றார். கர்த்தர் தூசிக்கல, தோத்தலாம் பண்றாரு. கர்த்தர் கொடுத்தா எடுத்தது கர்த்தர் அல்ல. எடுத்தது யாரு? எடுத்தது யாரு? பிசாசு. பிசாசு தான் எல்லாம் அழிச்சு போட்டான். இந்த வருடத்தில் கூட நமக்கு வியாதிகள் இருக்கும். பிசாசு தான் அதெல்லாம் நமக்கு தருது. தேவன் நமக்கு
சுகம் தருகிறார். The Lord gives us healing. அதனால தான் நம்முடைய எத்தனையோ பரிசுத்தவான்கள் வியாதியை ஜெயிக்க வேண்டும்னு சொல்றாங்க. That's why many saints of God are asking us to overcome the devil. நம்ம சீஃப் பாஸ்டர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றார். Even our chief pastor gives more importance to that. தெய்வீக சுகத்தோடு புத்தகமே எல்லாருக்கும் அவர் கொடுப்பார். He used to give the divine healing service books for everyone. எல்லா சென்டர்ல எல்லா ஊழியக்காரர்களுக்கு தெய்வீக சுகத்தோடு புத்தகம் கொடுத்திருக்கார். In all the centers and all workers, for all workers he gave the divine healing books. அந்த புத்தகத்தை படித்து வியாதியை ஜெயிக்கணும்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். And even he teaches us to read the book and to overcome these sickness. ஊழியக்காரர் மட்டும் இல்ல, தேவஜனங்கள் தான். Not only sons of God, even the people of God. ஏன்னா வியாதி சாப்பாட்டுல கொண்டு வருவோம். Because it was Satan which brings sickness. வியாதி வரதுக்கு பல காரணம் இருக்கு. There are many reasons for sickness to come. 180% வியாதிக்கு காரணம் பாவம். For 80% of 100% is sickness, sin will bring sickness. இன்னும் பல காரணங்கள் உண்டு. Even many reasons are there. இன்றைக்கு எல்லாமே கெமிக்கல் கலந்துருக்கு. In everything chemicals are mixed. அதனாலே வியாதி வரும். Even because of that we face sickness. தண்ணி மாசுபட்டிருக்கு. The water is polluted. மண் மாசுபட்டிருக்கு. The soil is polluted. காற்று மாசுபட்டிருக்கு. Even the air is polluted. எல்லாமே மாசுபட்டிருக்கு. Everything is polluted. சுகாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. All the atmosphere has been spoiled. அதனால கூட வியாதி வரும். Because of that we face sicknesses. இப்படி பல காரணம் வியாதி வருது. There are many reasons to sickness. ரொம்ப பாசிட்டிவ் எடுத்து வேலை பார்த்துட்டே இருப்போம், ஜபம் பண்ணிட்டே இருப்போம், சரியா சாப்பிட மாட்டோம், அப்போ கூட வியாதி வரும். Taking much fasting without eating and working, we face sickness. அப்போ நல்லா சாப்பிட்டு வேலையை செய்யாமல் இருந்தா But if we eat for food and we don't work, அப்போ வியாதி வராதா? we don't face sickness. அப்படி செய்தாலும் வியாதி வரும். Even if we do like that, we face sickness. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு வேலை செய்யாமல் இருந்தாலும் வியாதி வரும். If we keep on eating well and don't work, we get sickness. சாப்பிடாம பட்டினி கிடந்து நம்ம காணப்பட்டாலும் வியாதி வரும். If we don't eat and starve, we get face இந்த sickness. வியாதி வர பல காரணம் இருக்கு. There are many reasons that we get sickness. அதுல ஒரு காரணம் பிசாசு கூட வியாதி கொண்டு வரும். One reason is devil also brings sickness. எல்லா வியாதிக்கு பின்னும் ஆவி இருக்குதுன்னு சொல்றாங்க. There is an evil spirit behind every sickness. அப்ப யோபுக்கு வியாதி வந்தது. Job faced sickness. பல நஷ்டங்கள் வந்தது. Even he faced many losses. நண்பர்கள்லாம் கூட ஒரு சத்துரு போல மாறிட்டாங்க. Even his friends became like enemies. அவர் நல்ல கவனமுள்ள ஒரு மனிதனா இருந்தா இப்ப யாருக்கும் அவர் மதிக்க மாட்டாங்க. But now he is a wild person, no one is honoring him. நண்பர்கள் கூட ஒரு வேதனைப்படுத்துறதுனா பல காரியங்கள் பேசுறாங்க. Even his friends spoke many hard words and painful words. அந்த பாதையெல்லாம் கர்த்தரை சோதரிக்கக்கூடியதாக In காணப்பட்டார். all those parts he kept on praising God. எல்லாவற்றையும் சோதனை பண்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். And this is the best example to praise God and give thanks to God in everything. இந்த வருடத்துல அந்த யோபுக்கு போல நம்ம வேலை உத்தமராக கூட இருந்திருக்க கூடும். We might be found as a perfect man like Job. சில நஷ்டங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க The கூடும். Lord will permit certain losses in our lives. சில கஷ்டங்கள் அனுமதிப்பார். Even he permitted some troubles too. நம்ம பிள்ளைகளுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். Even our children will face some problems. பெற்றோருக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். Parents will face certain நம்ம problems. கூட இருக்கிறவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம். Even the one who are around with us, he will face certain அந்த problems. நேரத்துல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாம என்ன பண்ணுவோம்? But whether we will not praise God in all this அந்த situation. பாதைகளுக்கு நம்ம தேவனை தோற்றிக்க வேண்டும். We have to thank God even in such paths. எல்லாவற்றிலும் தோத்திரம் பண்ண வேண்டும். We have to praise God and thank God in everything. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். The Lord gives us blessings. 103 சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறது போல As we read in Psalm 103 first two verses, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்காக எல்லாவற்றுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். we have to praise God for all the benefits that the Lord did us. எல்லா நன்மைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். We have to praise God for all the benefits. அதே நேரத்தில் At the same time, இந்த யோபு வாழ்க்கையில் நடந்தது போல as it was happened in the life of Job, சில தீமையான பாதைகளை தேவன் வாழ்க்கையில் அனுமதிக்க the கூடும். Lord also permits some evil thoughts in our life. அதற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க We வேண்டும். have to praise God even for that. பாஸ்டர் டி. தாமஸ் அவர்கள் As Steve told us, உயர்ந்த துதி என்று ஒரு துதியை நமக்கு அறிமுகம் செய்கிறார். he introduces a high praises. 149 சங்கீதம் Psalms 149 8வது வசனத்தில் in verse 8, கர்த்தரை உயர்த்தும் துதியம் என்று வாசிக்கிறோம். we see the high praises of God. அந்த ஆங்கிலத்தில் ஹை பிரைசஸ் கிடைத்திருக்கு. In English it is written as high praises. அதாவது உயர்வான துதி, கர்த்தரை உயர்த்தும் உயர்வான துதி என்று நம்ம வாசிக்கிறோம். And we read this is the high praises which exalt the Lord. உயர்வான துதி என்று ஒன்று இருக்கும் என்றால் தாழ்வான துதியும் ஒன்று உண்டு. If there is a high praises, there are even low praises.
சந்தோஷமா தோத்திரம் பண்ணீங்க. Whenever you praise God, when it said that He filled all thousands here. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. It was very good. உங்க ஸ்தோத்திரத்துல தேவன் பிரியப்பட்டிருக்கிறார். The Lord was even desiring your praises. இப்படி பல நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்யும்போது When the Lord does many goodness for us, அதற்காக துதிக்கும் போது when we praise God for that, அது தாழ்வான துதி. that is low praises. நம் ஜெபத்துக்கு பதில் தந்ததுக்காக துதிக்கும் போது அது தாழ்வான துதி. When we praise God for the answering prayers, it is a low praises. தேவன் நமக்கு தந்த சிநேகிதர்களுக்காக துதிப்பது தாழ்வான துதி. When we praise for the friends which the Lord has given us, it is low praises. இதெல்லாம் தாழ்வான துதின்னு சொல்றாங்க. They call it as low praises also. உயர்வான துதினா என்னது? What is the high praises? உயர்வான துதினா என்ன? What is the meaning for high praises? அந்த யோபு பாருங்க, எல்லாம் கஷ்டம் வந்தா கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். But look, Job, even though he faced many losses, he told that the Lord has given and taken it, and he praised God. அதாவது நஷ்டம் வந்தா கூட அதற்காக ஸ்தோத்திரம். Even though he faced losses, he praised God. நமக்கு லாபம் வரும்போது ஸ்தோத்திரம்ன்றது தாழ்வான துதி. And when we face gain, if we praise God, that is low praises. யோபு போல As Job, நமக்கு சில நஷ்டங்கள் அனுமதிக்கப்படும். even we may face many losses, அதற்காக நம்மளால துதிக்க முடியுதா? whether we can praise God for that, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா நம்ம சொல்ல முடியுமா? whether we can say that the Lord has given and taken it. யோபு வாழ்க்கை நமக்கு தெரியும். We know the life of Job. எப்படி துதிச்சிருக்காருன்னு ஆச்சரியப்படுவோம். We will be surprised how he has praised God. நாமும் அப்படி துதிக்க வேண்டும் நமக்கு தெரியும். But we also know that we should also praise Him. ஆனா நமக்கு நஷ்டத்துக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? But whether we praise God for the losses which we praise, அதை பார்த்து நீங்க துக்கப்பட்டீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? whether you feel sorry for them or we praise God. நமக்கு எல்லா நஷ்டம் வந்தாலும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Whatever losses we come in our life, we should praise God for that. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். In everything give thanks to God. லாபம் வந்தாலும் ஸ்தோத்திரம், நஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம். Praise God for loss and gain. சுகம் தந்தாலும் ஸ்தோத்திரம், சுகம் தராவிட்டாலும் The ஸ்தோத்திரம். Lord heals and never heals, praise God. ஆசீர்வாதம் தந்தாலும் ஸ்தோத்திரம், தராவிட்டாலும் ஸ்தோத்திரம். Praise God, the Lord blesses and never blesses. நான் சில நேரங்களில் ஒரு விசுவாசி ஐயா பற்றி சொல்லியிருக்கேன். Many times I said about the believer, ஹோட்டல் வச்சிருக்கார். ஹோட்டல் escape the hotel. ஒரு நாள் அந்த ஹோட்டல் வியாபாரத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக அதிலே ஆசீர்வாதம் சொல்லி அநேகர் கொண்டு வரணும்னு சொல்லி தோதனை பண்ணிட்டே இருந்தார். He was praising God for the business that the Lord would bring many people. ஒரு சாயங்கால வேலையில ராத்திரி வேலையில் அநேகர் வரணும்னு தோதனை பண்ணிட்டே இருந்தார். In the night time, he was praising God that many people should come. ஒரு அரை மணி நேரம் தோதனை பண்ணியிருப்பார். அன்றைக்கு கூட்டம் ஒன்றுமே இல்லை. For half an hour he praised God, but no one came. இன்றைக்கு கூட்டம் இல்லைன்னு அவருக்கு நிச்சயமாயிடுச்சு. He was sure that no people will. இன்றைக்கு ஜனங்க வரப்போறது இல்லை. The fear of the no people are going to come. டைம் ஆயிடுச்சு. Already it's too late. அப்புறம் மாவுலாம் வேஸ்ட் ஆக போகுது. All the flour is going to be wasted. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சிலருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், சிலருக்கு தெரியாது. அப்போ ஹோட்டலில் நிறைய மாவாட்டி வச்சுருப்பாங்க. The hotel is going to be much flour. ஆட்கள் வரல, மாவுலாம் வேஸ்ட்டாக போகுது. Because the people have not come, the flour is going to be wasted. ஆட்கள் வரல, அவருக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும். And look how much he would have faced, ஆனால் துக்கப்படாமல் but he did not feel sorry for them. ஆண்டவரே இந்த ஆட்கள் வரவில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். Lord, because the people did not come, I praise God. இன்றைக்கு மாவு வேஸ்ட் ஆகும் போது அதற்காக ஸ்தோத்திரம். Flour is going to be wasted for that, I praise God. சாம்பார் வேஸ்ட் ஆகும் போது அதற்காக ஸ்தோத்திரம். Sambar is going to be wasted, so I praise God. சட்னி வேஸ்ட் ஆகும் போது அதற்காக ஸ்தோத்திரம். I'm going to praise God because chutney is going to be wasted. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தார். He was praising God more than for half an hour. எதற்காக ஸ்தோத்திரம் பண்ண? What for he praised God? யாராவது சொல்லுங்க. எல்லாம் வேஸ்ட் ஆகும் போது அதற்காக ஸ்தோத்திரம். Everything is going to be wasted, for that he praised God. என்ன கனமனுகிறவர்கள் நான் கனமனையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். The Lord has said, I will honor them that honor me. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்றது தேவ சித்தம். It is the will of God to praise God in everything. அது தேவனை கனப்படுத்துவது. And it is honoring God. அது தேவனுடைய பிள்ளை தேவன் கனப்படுத்தினார். But the Lord honored the child of God. ஒரு மணி நேரத்துல எங்க இருந்த கூட்டம் பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து அங்க சேர்த்தார். Within 1 hour, a great crowd came over there. அன்றைக்கு எல்லா நாளை விட 3000 ரூபாய் லாபம் கிடைச்சது அவருக்கு. And all the days 3,000 he got gain. சிலருக்கு வியாபாரம் பண்றதுக்கு காணப்படுறீங்க, வியாபாரிகள். Some will be businessmen over here. அப்போ உங்க வியாபாரம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தோத்திரம் பண்ணி கொண்டு நீங்க இருக்க வேண்டும். In whatever situation your business may go, you should keep on praising God. பல விதமான வேலைகள் செய்யறவங்க, படிக்கிறவங்க கூட அது சம்பந்தமான ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதற்காக தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். If you're into the studying and the other jobs, you should praise God
Because the brother was keeping on praising God, he scored 3,000 rupees more than that. தோத்திரம் பண்ணாம போயிருந்தா லாபம் கிடைச்சிருக்குமா? Whether he was not praising, whether he was got that plane, கிடைச்சிருக்குமா தெரியாது. then he was more than நஷ்டப்பட வந்திருக்கலாம். even if he faced loss. எல்லாவற்றையும் சோதனை செய்திருக்கிறோம். But we should thank God in everything. உயர்வான துதி என்றால் High praises means யோபு போல என்ன நஷ்டமானாலும் சோதரிக்க வேண்டும். we should praise God like true even if we face our losses. எரிகோ பட்டணத்தை 6 நாள் சுத்தி வந்துட்டாங்க. 6 days they came around the city of Jericho. 7 நாள் 6 முறை சுத்திட்டாங்க. On the 7th day they came 6 times around. அது இடிஞ்சு விழுறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியல. There was nothing shown as it's going to fall. 7வது முறை சுற்றி வரும்போது But when they came on the 7th round, அதை நடத்திப்புக்காக யோசுவா ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னபோது the leader Joshua asked them to praise God. எக்காலத்தை நல்ல மற்ற எல்லா இசைக்கருவியை வாசித்தார்கள், எக்காலத்தை ஓதினார்கள். They played all the musical instruments and blew the trumpet. எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். All came shouted. எரிகோ கோட்டை பதில் விழுந்தது. The wall of Jericho fell down. அப்ப 6 நாள் சுத்தி வந்தாங்க, 7வது நாள் 6 நாள் சுத்திட்டாங்க. அதுபோல நம்ம பல பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்காம இருக்கலாம். அந்த பிரதிகூலமான சூழ்நிலையில் நாம் தேவனை துதிக்கும் போது எரிகோ விழும். They came around 6 days. On the 6th day came the 6 rounds. But even though everything is contrary to that, but we praise God along with it. நமக்கு முன்பு எரிகோ இருக்கும்போது நாம் தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். When Jericho is in front of us, we should praise God. கர்த்தர் நல்லவர் என்று அவரை உயர்த்த வேண்டும். We should lift that the Lord is good. இந்த எரிகோ காட்டிலும் தேவன் நல்லவர். The Lord is greater than Jericho. அப்படி நாம் துதித்தால் எரிகோவை அந்த துதியினாலும் தகர்க்கலாம். If we praise God, we can put down the wall of Jericho. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து தேவனை துதித்தார்கள். And Paul and Silas, they praise God in the prison. இந்த வருடத்துல நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம். All throughout this year, we have lived a life. ஒருவேளை நீங்க அநேகர் ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரியே நீங்க உணர்ந்திருப்பீங்க. Many of them were filled actually inside the prison. உங்க குடும்ப வாழ்க்கையில், In your family life, ஆவிக்குரிய வாழ்க்கையில், in your spiritual life, சமுதாயத்தின் மத்தியில in the midst of the society. நீங்க ஏதோ ஒரு சிறை இருக்கிற ஏதோ ஒரு ஜெயில், அதாவது எடுத்துக்கிட்டே நமக்கு ஜெயில் யாரும் இல்ல. Literally, we don't have any prison. என் வாழ்க்கையில எனக்கு விடுதலையே கிடைக்காதா? But brother, I will never get any deliverance from this. இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? I don't get any deliverance from this இந்த problem. வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? No deliverance from disease. இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? In the particular thing that I cannot be delivered. இந்த தீய பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? Whether I cannot be delivered from this evil power. இப்படி நம்ம யோசிக்கிறவங்களா காரணப்பட்டு இருக்கிறோம். You might have been thought in such manner. அதுடைய வசனம் பயன்படும். Glory be to the holy name of the Lord. அப்படிப்பட்ட பிரதிகூலமான பாதையில் கூட நாம் தேவனை துதிக்க வேண்டும். We should praise God in all the contrary things. எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். In all situations, we should praise God. எல்லாத்திலையும் சோதனை செய்யுங்கள். Praise God in everything. அப்ப பிரதிகூலமான பாதையில் கூட தேவனை துதிப்பது, And praising God in the contrary things. அதுதான் உயர்வான துதி. And this is the high praises. ஆனால் உயர்வான துதியை தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். We should give high praises to God. இப்போ மைக்லாம் நல்ல மைக்கு தான். Mic is everything. மிக்சர் நல்ல மிக்சர் தான். This is also good. அது இது ஒரு தடவுல இருக்கு, சவுண்ட் வரல. And no sound is. இப்போ சவுண்ட் வருது, பரவாயில்ல. அப்படி இந்த பாதையில் கூட தேவனை துதிக்க வேண்டும். We should praise நீங்க God. அப்படியே ஒரு மாதிரி மௌனமா இருக்கக்கூடாது. We should not be silent. இதுதான் உயர்வான துதி. This is high praises. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கண்களை மூடலாம். Let us all close our eyes. இந்த வருடமெல்லாம் தேவன் நம்மை நடத்தினாரே. Lord, let us all throughout this year. நமக்கு சாதகமான பாதை உண்டு, பாதகமான பாதை உண்டு. There are things which is hindrance and the contrary paths. நமக்கு வியாதியே இல்லாத வாழ்க்கை வந்திருக்கும். சிலருக்கு வியாதி உள்ள வாழ்க்கையை தேவன் அனுமதிப்பார். Some will have life without sickness and some have சிலருக்கு வியாதி உடனே சுகமாயிருக்கும், சிலருக்கு நீண்ட நாட்கள் ஆகியிருக்கும். for some the sickness will be healed immediately, for some no. அந்த பாதையெல்லாம் நாம் தேவனை துதிக்க வேண்டும். We have to praise God in all such paths. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவனை துதித்தார்கள். Paul and Silas, we praise God in நாம் every. எல்லாரும் கண்களை மூடலாம். Let us all close our eyes. முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்கள். Those who can be on நாம் your சில knees. நிமிடத்தில் ஒரு புதிய வருடத்தில் பிரவேசிக்க Within few போகிறோம். minutes we are going to enter into the new year. உங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் யோவானை போல தேவனை துதியுங்கள். In whichever path you may be led, praise God. நீங்கள் ஒரு சிறையிருப்பில் காணப்படுவது போல உணர்ந்தாலும் பவுலும் சீலாவும் போல தேவனை துதியுங்கள். If you feel that you are in the prison, praise God like Paul உங்களுக்கு and முன்பாக இந்த Silas. வருடத்தில் எதையோ நீங்க உணர்ந்திருந்தாலும் நீங்க தேவனை துதிக்கும் போது புதிய வருடம் ஜெயத்தின் வருடமாக If இருக்கும். Jericho is in front of you, praise God. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்.
இருக்கிறார், அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். Because the Lord has done goodness இந்த and வருடம் எல்லாம் mercy. நம்மை பாதுகாத்தாரே, The Lord has preserved all அதற்காக things. துதிக்க வேண்டும். We should praise God ஒரு for that. தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல சுமந்தாரே, அதற்காக துதியுங்கள். Praise God for the Lord God as a தேவன் child. நமக்கு ஒரு தகப்பனை போல இருந்தார், அதற்காக துதியுங்கள். Praise God for the God was as a நம்முடைய father. தேவையை சந்தித்தார், அதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Praise God for He met all your needs. எல்லா கண்களும் உங்களுடைய தேவனை உயர்த்த ஆரம்பிக்கலாம். Let us all close your eyes and praise God. இந்த பழைய ஆராதனை மட்டுமல்ல, Not only the whole year, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் but all throughout your நம்ம life. எந்த பாதையில் தேவன் நடத்தினாலும் Whichever path the Lord அந்த leads, பாதையிலிருந்து நீங்கள் தேவனை ஸ்தோத்திரித்து பாருங்கள். praise God in all the time. எல்லா பாதையை தேவன் அனுகூலம் பிரதிகூலமான பாதை அனுகூலமாக மாற்றுவார். Lord will turn all the time. எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். Praise God. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி காட்டுங்கள். சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். God is good for all of you. ஆனால் சுத்த இருதயம் உள்ளவராக இருந்தால் And the Lord is good for ஆனால் தேவன் நல்லவர் என்று நாம் தேவனை துதிக்கிறோம். Let us praise God that God is good. அவர் தேவனுடைய கப்பல்ல கடல்ல பிரயாணம் செய்யக்கூடியதாக காணப்பட்டார். The child of God was அந்த walking. பாதையில அவங்க பிள்ளை வந்து கப்பல்ல தவறி மிஸ் ஆயிட்டாங்க, மடிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. The little child fell into the sea and அந்த died. பிள்ளை அவர் இறந்துட்டா காப்பாற்ற முடியவில்லை. But he was not able to pursue the child. அந்த பாதையில கூட அந்த தகப்பனார் தேவனை துதித்தார். Even the father praised God in such path. God is good all the time சொல்லி தேவனை துதித்தார். When God is good all the time, he said and praised God. ஆங்கிலத்தில் God is good all the time சொல்லி ஒரு நல்ல பாடல் உண்டு. There is a good song that God is good all the time. God is good all the time ஒரு பாட்டு இருக்கு. There is a song called God is good and all the time. அது அந்த கப்பல்ல பிரயாணம் செய்த அந்த ஐயா தான் பாடினார் சொல்றாங்க. And they said the man of God who was the ship he sang அவர் the எந்த song. சூழ்நிலையில பாடுறார்? In which situation he sang, பிள்ளை தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க, அவர் பாடி கூட கிடைக்கல அவருக்கு. he missed the child, he never even received the body of the child. இது எவ்வளவு வேதனையான ஒரு கதை. What a painful path it is. நம்ம அந்த பகுதியில் நடக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. If you are led in that path, how painful it ஆனால் will be. அந்த தேவனுடைய மனிதன் But the God, man of God, அந்த பாதையில கூட even in that path, God is good God is good all the time. all the time. நம்முடைய தேவன் எல்லா காலத்திலும் நல்லவராக இருக்கிறார். And God is good at all the time. அவர் நல்லவர் என்று உயர்த்தும் போது அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம் தேவன் நமக்கு நல்லவராகவே இருப்பார். When we live in the Lord and He is good in all the times, He is always good. நமக்கு லாபம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் அவர் உயர்த்த வேண்டும். Whatever it may loss or gain, நமக்கு சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிறது. very few minutes from now, எல்லா பாதையிலும் எத்தனை பேர் தேவனை உயர்த்தப்படுங்க. how many of you going to live the Lord? நம்மைக்காக எத்தனை பேர் ஆவியில் இருந்து தேவனை How many மகிமைப்படுத்துகிறாங்க. of you praise God for all? கர்த்தருக்கு சுகம் தந்தாங்க, எத்தனை பேர் நன்றி How செலுத்துகிறாங்க. many of you going to praise God for healing you? கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் யோபு போல எத்தனை பேர் தேவனை ஸ்தோத்திரிக்கப்படுங்க. How many of you going to praise God in church? உங்கள் சிலர் வாழ்க்கையில சில சிறையில் வருகிற போது நான் இருப்பேன். Even in the Lord, how many of you praise God? பவுல் சீலா போல சிறைசாலையில் காணப்பட்ட எத்தனை பேர் துதிக்கப்படுங்க. How many of you going to praise God for all time? இந்த ராத்திரி வேளையிலே I praise God. இப்படி ஒரு ராத்திரிகளை தான் பவுல் சீலா துதித்தார்கள். God and silence in the midnight we praise God. அவங்க கைகள் கால்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. The Lord is going to அவங்க deliver. சிறைசாலையில் இருக்கிறாங்க. They were set in prison பெருமளத்தை மாற்றிருக்கிறாங்க. and it was written open. அவங்க துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. There was no reason for this. மனதில் எவ்வளவு வேதனைகள் காயங்கள், And no sense of mercy. சரீரத்தில் எவ்வளவு வேதனைகள் காயங்கள், Very painful in the body. யாருமே உதவி இல்லை. No one was able to. அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். The Lord was ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைத்தது. and the Lord didn't. அந்த போதிலும் தேவனை துதித்தார்கள். God. தேவன் சிறைசாலையில் சிலுவையை வாசித்தார். The Lord showed அந்த தேவன் நமக்குள்ளே காணப்படுகிறார். us. நம்முடைய எல்லா சிறையையும் மாற்றப்படுகிறார். எல்லா கட்டுகளையும் மாற்றிக் கொள்ளப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தை உங்களுக்கு இந்த பொழுதில் அவருக்கு தேவன் செயல்படுகிறார். யார் அவர்களை கட்டக்கூடிய ஆவியில் இருந்து தேவன் மகிமைப்படுத்துகிறார். பவுல் சீலா நடுநாட்டில் மகிமைப்படுத்துகிறவர் மகிமைப்படுத்துகிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனால் உயிர்ப்பின் அவிவாசம் பேசுகிறார். நம்முடைய நேரம் சரியாக இருந்தால் ஒரு 2 நிமிடத்தில் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம்.
முடிஞ்ச எல்லாரும் முழங்கால் படிங்க, முடியாதவங்க எடுத்து போயிருங்க. தயவு செய்து எல்லாரும் கீழ் படிங்க, யாரும் உட்காரக்கூடாது. முடிஞ்ச வேலைகள் எல்லாம் முழங்கால் படிங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு கொடுங்க. எல்லாரும் சொந்த 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 பணத்தை யாரும் பயன்படுத்தாதுங்க. எல்லாரும் தேவனை நாமத்தை உயர்த்துங்க. உங்கள் வேலையில் புதிய உடை தீர்த்து வளர்த்து பிரேசி வெளியே கொடுக்கலாம். எல்லாரும் தேவனை சொல்லப்படுங்க.
நாட்களிலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த நேரத்திலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த நேரத்திலும் துதிப்பேன்.
Amen.